நான் தான் வந்து பண்ண சர்வீஸ் பண்ண போறேன். ஐயோ ஆனா அதோட ஏர் ஃபில்டர் பாருங்க தங்கமா இருக்குங்க. ஏங்க எனக்கு சொல்றா நான் கேட்கிறேன்டா. Thank you. தண்ணியில மூழ்கிடுச்சா? தண்ணியில மூழ்கலாம். அந்த எப்பா பழைய பைக் ஒண்ணு என்ன தண்டா போய் நீ வச்சிருக்க இந்த பைக்கை? வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்ல தாங்க இருக்கோம். ஸோ டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து நம்மளோட R3 மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு. உள்ள வச்சு பண்ணலாமா வெளியே வச்சு பண்ணலாமாடா? சரி வாங்க. அப்பா கிட்டத்தட்ட பல வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்த நம்மளோட R3 நம்ம டிடிஎஃப் ஃபுட் ஷாப்ல வருது. ஸோ டிடிஎஃப் இன்னைக்கு என்ன வ்ளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட R3 எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ண போறேன். அதாவது ஃபுல்லாக ரெடி பண்ண போறேன்னாங்க ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ண போறேன். இப்போ ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கை ஓட்டி காட்ட போறேன். நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல தெளிவாக சொல்லி தான் அனுப்புனாங்க, தயவு செஞ்சு சர்வீஸ் பண்ணாதீங்க ப்ரோ, சர்வீஸ் பண்ணாதீங்க ப்ரோ, எல்லா இன்ஜின் ஆயிலும் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னாரு. பட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்கிருந்து வண்டி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலும் சரி, இல்லை வண்டியை கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஓட்டாம வச்சிருந்தீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு ஜென்ரல் சர்வீஸ் நீங்க பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பண்ணா நான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போறேன். டிடிஎஃப் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூலண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி தம்பியை பார்க்க சொன்னேன். பார்த்தா வந்து நல்லா தான் இருக்குன்னு அப்படின்னா ஆக்சுவலி .4A ஆயில் வேற வந்து பண்ண ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து பண்ண ஸ்பேர் கார்டு எல்லாம் க்ளோஸ்டு அப்படிங்கிறதுனால .4A ஆயில் வாங்கல. ஸோ அதனால சீக்கிரமா வாங்கி அதையும் வந்து பண்ண ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஸோ டிடிஎஃப் இந்த பேக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் இப்படி போட்டுட்டு போயிட்டு இருக்காரு இல்லைங்க. ஏதாவது வாசா உள்ள ஒரு காய்கறி ஏதாவது இருக்குமா அப்படின்னா இல்ல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஐயோ இப்போ இத பார்த்த உடனே இன்கம் டாக்ஸ் ரைட் நம்ம டிடிஎஃப் ஃபுட் ஷாப்ல வருமா? இல்ல சொல்றது கேளுங்க. இத பார்த்த உடனே டிடிஎஃப் ஃபுட் ஷாப்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் வருமா? வந்து இருங்க வர 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 இப்போ சொல்லுங்க. அவங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு டவுட் உங்க செயினை போன வருஷம் அஜி வாங்கி அடகு வச்சானே, அந்த செயின் எங்க? செயின் மட்டும் இல்லடா, அதை விட்டுருங்க. அது சும்மா சரி. செயின் அக்கா இந்த ஃப்ரேம்ல நீங்க ரொம்ப பளபளப்பா தெரியுறீங்கக்கா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. நானு ஒரு குளியல் புளி ஒன்னும் ரெடி பண்ணித்தாங்கன்னு எங்க அதை போட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க தானே? புது பொலிவுடன். சோ அண்ணா நகரில் இல்லை, ஐயப்பக்கத்துல தான் இருந்துச்சு, ஐயப்பக்கத்துல இருக்கு. ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயோ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ டேய் என்னடா அதுக்குள்ள இவ்வளவு வேலையை பண்ணிட்டேன். ஐயோ ஆக்சுவலி இன்னைக்கு என்ன வ்ளாக்னு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போறேன். 29 பயங்கரமான ஆஃபர். இது புடி சில கேமரா புடிடா வா. ஆஃபரே கொடுக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை. மாட்டா திரும்பி எல்லாம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மாட்டு. நான் தானே பண்ண போறேன். மாட்டு இல்ல வந்து சாதா என்னாச்சு? ஒரு பெரிய அசிங்கமாச்சு. ஆஃபரே எப்படி கொடுக்க முடியும் உங்க கடை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுக்கு எனக்கு என்ன ரேட் வருதோ அதை விட ஒரு சில பொருள் ஆஃபர். என்ன பொருள்? அது ஒரு இது நீங்க கடையை ரன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அது மாதிரி அசிங்கம் இன்சல்ட் ஆச்சு ஒருத்தவங்க கிட்ட. இல்ல ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னு வந்து பாத்துட்டீங்கன்னாங்க கடையெல்லாம் பயங்கரமா ஓடுது, சேல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா எங்கனால பாத்துக்க முடியல. பாத்துக்கலாம் நாங்க இங்கேயே இருந்து எங்கனால பாத்துக்க முடியல. ஆனா இப்போ அந்த ஒரு இப்ப பாருங்க டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பை நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலி கடையை பொறுத்த அளவுக்கு வந்து பாருங்க நம்ம பக்கத்துலயே இருந்து பாத்துக்கணுங்க. ஒரு டைம் காசு வந்துச்சுன்னு வைங்களேன், சம்மந்தமே இல்லாம கரண்ட் பில் வந்துருது. எப்படிதான் அந்த கரண்ட் பில் திடீர்னு எகுதுன்னு 60,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாலும் இருக்கு. எல்லாமே வந்துட்டியா? ஸோ டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்கை நம்மளே வந்து பண்ண சர்வீஸ் பண்ண போறோம். ஆக்சுவலிங்க கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். என்னோட கையோட வருது. அஜி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஜூலை 2ஆம் தேதி கரண்ட் பில் கட்டணும். சரி நம்ம vlog எடுக்கலாமா? இப்போ என்ன தெரியுமா vlog ஒன்னொன்னா சொல்லி கொடு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை கழட்டிடணும். ஓகே அது வந்து சாவி போட்டு கழட்டணுங்க. அது தம்பி எல்லாமே ரெடியா வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 போல்ட் நட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா இதையும் கழட்டிடணும். இதை கழட்டிட்டோம்னா இங்க 2 வந்து 8ஆம் நம்பர் டீ இருக்கும். அது கழட்டிடலாம். இங்க 2 போல்ட்டை வந்து கழட்டிட்டோம்னா முடிஞ்சு. இதுவும் கழட்டிடலாம். அட நீ வேற R3 பயங்கரமா வேலை செய்யற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது தானே தம்பி? எல்லாம் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டது. எப்படி எனக்கு தெரியாது, ஆனா எல்லாம் கத்துப்பான் அவ்வளவுதான். எல்லாருமே யூடியூப் பார்த்து கத்துக்கோங்க அவ்வளவுதான். ஓகே எதுக்கு நம்ம இப்ப வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர் தான் மாத்துறோம். இது எதுக்கு கழட்டுறோம்? இது ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ஏர் ஃபில்டர் நம்ம இப்ப ஏர் ஃபில்டர் கழட்டணும்னா நம்ம டேங்க் கழட்டணும். அதுக்காக டேங்க் கழட்டணும். ஓகே அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சீட்டை தான் கழட்டுறது.
ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டுறதே சீட் okay சீட்டை கழட்டிட்டு தான் அதோட போல்ட் எல்லாம் தெரியும். அப்பதான் நம்ம டூல்ஸ் வச்சு கழட்ட முடியும். ஓகே இப்போ இதை இப்போ கழட்ட இது போறோம். வந்து R15 V1 V2 V3க்குலாம் இந்த டேங்க் ஃபுல்லா கழட்டினா மட்டும்தான் நம்மளால இந்த ஆயில் ஏர் ஃபில்டர் வந்து நம்ம எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச R3 வந்து இந்த சைடுல இருக்கிற டோரை மட்டும் சைடுல கழட்டினா போதும். இந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த V மானிக்கு இருக்கும். இது ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்கும். நான் இந்த 2 ஸ்க்ரூ எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 ஸ்க்ரூ வந்து லைட்டா ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிளிப் இருக்கும். அதை வச்சு லைட்டா நானே என் கையில கழட்டுறேன். சரிண்ணா, அங்க ஒரு கிளிப் இருக்கும் பாருங்க. இல்லைங்க பரவாயில்ல. ஓகே கழட்டிட்டோமா? கழட்டினோடனே இதுதான் இதோட ஏர் ஃபில்டர். இதுக்கு ஒண்ணும் இல்லை, இங்க ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ. நானே கழட்டுறேன். ஓகே ஓகே, இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இங்க ஒரு ஸ்க்ரூ. சரி இந்த ஸ்க்ரூ அந்த எப்படி கழட்ட முடியும்? ஈஸி, ஒண்ணும் இல்லை. இதை லைட்டா லூஸ் பண்ணிட்டோம்னா மேல தூக்கி கழட்டிக்கலாம். இந்த ஒரு ஸ்க்ரூவை உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, ஆனா இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அது எப்படி கழட்டுறதுன்னு கேட்டா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி இதை தூக்கணும்னா கழட்டிக்கலாமாங்க? எல்லாமே ஒரு ஒரு போல்ட் லூஸ் பண்ணோம்னா ஈஸியா கழட்டிக்கலாம். ஓகே, அது ஒண்ணும் இல்ல, சுத்துதுடா. நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே டைட்டா டூல்ஸ் பிடிச்சிக்கோங்க. சரி, அது தெரியாம ஒரு வார்த்தை சொல்றேன். அதெல்லாம் இல்லைண்ணா, நீ சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா பிரஷ் பண்ணிட்டு ஐயோ அப்பவும் டேமேஜ் ஆகுது. இருமப்ல டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகுதுன்னா ஒண்ணும் இல்ல, லைட்டா ஒரு இது எடுத்துட்டு வா, சுத்தி கித்தி எடுத்துட்டு வா. ஓகே, இந்த ஒரு பிட் டூல் எடுத்து இதுக்குள்ள போட்டு அத நல்லா பிரஷ் பண்ணிட்டு அப்படியே ஓகே ரெண்டு கையை வச்சு திருப்புங்க. திரும்ப மாட்டேங்குது பா. இப்படி வச்சுக்கிடுறோம். வச்சுட்டு அந்த இது தாங்க டூல்ஸ்ல தட்டிட்டு இதை நல்லா பிரஷ் பண்ணிட்டு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அது ஸ்லிப் ஆயிடுச்சுடா. இன்னும் கொஞ்சம் இருக்கு அவளோட லைஃபே. இந்த ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? பல வருஷம் எடுக்கும் போலியடா இதை கழட்டி. ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சு. ஃபுல் ஆயிடுச்சு. இது போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது பல வருஷம் ஆயிடுக்கும் போல. லைட்டா நான் சில மெக்கானிக்ஸ்லாம் பார்த்துக்க கொஞ்சம் ஆயில் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம போட மாட்டோமா? இதுல வந்து ஆயில் போடுற மாதிரி இல்ல, இது வந்து உள்ள துரு பிடிச்சிருக்குது, அதனால நம்ம இது ஸ்லிப் ஆகணுமே பிரச்சனை இல்லை. எதனால அப்ப ஏர் ஃபில்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? உள்ள ஏர் ஃபில்டர்லாம் நல்லா இருக்காது, ஆனா வண்டி த்ராட்டில் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏர் ஃபில்டர். டிடிஎஃப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேலை முடிக்கிட்டோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜிமாப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஆனால் பிடிச்சிருக்காண்ணா ஹெல்மெட் உங்களுக்கு? ஓகே, நல்லா இருக்கு. பின்னாடி வந்து எலி போட்ட மாதிரி. இது எலியா? முயல் தான். ஆனா முயல் ரொம்ப டெரரா இருக்கு. ஓ பன்னியா? ஓகே ஓகே ஓகே. டேய் என்னடாச்சு? ரொம்ப ஸ்லிப் ஆயிடுச்சு, நம்ம இப்ப தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுக்க போறீங்களா? அச்சோ டேய் என்னடா உடச்சு எடுக்கிறீங்க? இப்ப கூட நான் திருப்புறேன். இந்தடா பிடிச்சுக்கோ. நான் திருப்புறேன். இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ நம்ம வந்து அதை தட்டி லூஸ் லைட்டா பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே கரெக்டா வச்சு பண்ணனும். அப்படி திரும்ப லூஸ் அதே மாதிரி வந்துச்சா? இல்ல வர மாட்டேங்குது. நீ கொஞ்சம் திருப்பி கொடு. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம வந்து நம்மளே சர்வீஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சின்ன போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து பாருங்களேன், மெக்கானிக்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா வந்து அதை ரிமூவ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது நம்மளால சுத்தமா முடியாது. இதை பார்த்து கடுப்பாயிட்டு அடப்பாங்கடா நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி போயிடுவோம். பாத்திரம் வேற எதுவும் டேமேஜ் ஆக்கிடாதீங்கடா. இதோ இப்போ வந்து பாருங்க லூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதே எடுத்து பாக்குறேன். இப்ப துரு போடுறீங்களான்னா உன்னை கலாய்ப்பேன். நம்ம இப்ப போடணும்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வேற இதே ரீப்ளேஸ்மென்ட் எல்லா இடத்துலயும் அப்படிதான்டா இருக்கு. ரொம்ப காலமா இந்த பைக் இருந்திருக்கு. ரொம்ப காலமா இந்த பைக் இருந்திருக்கு இல்ல, இது ரொம்ப காலமா இந்த பைக் எடுக்காமயே வச்சிருக்கோம். எடுக்காம அப்பா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா இதை லூஸ் பண்ணி கழட்டியாச்சு. ஒரு போல்ட் நம்ம எடுத்துட்டோம், இன்னும் 2 போல்ட் பேலன்ஸ் இருக்கு. 2 போல்ட்ல அந்த போல்ட்டும் அதே மாதிரி ஈஸியா வந்துருச்சுன்னா கழட்டிடுறோம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அதே மாதிரி தட்டி எடுத்துடுறோம். இங்க நல்லா தட்டிக்கோங்க. இல்லடா எப்பா பழைய பைக் ஒண்ணு என்ன தாண்டா போய் நீ வச்சிருக்க இந்த பைக்க? எல்லாமே துரு பிடிச்சி இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. ஜம்முன்னு இருக்கு, உள்ள ஃபுல்லா துருபிடிக்க வச்சிருக்கேன். நான் ஏமாறேன். இல்ல செகண்ட்ஸ் பைக் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எல்லா பைக்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படிதானே இருக்கும். ஃபுல்லா இந்த பக்கம் முட்டு கொடுக்குறேன், அந்த பக்கம் ஒருத்தர் முட்டு. இந்த இடத்துல துரு பிடிச்சிருக்கு தெரியும். அது கொஞ்சம் திருப்பி கொடுறா கொஞ்சம். ஆனா புது பைக்கா நீங்க வாங்கினப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராதுங்க, எல்லாமே ஈஸியா இருக்கும். என்னடா அசால்ட்டா கழட்டிட்ட? அது நம்ம வேற டூல் போட்டு கழட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. எப்படி ஈஸியா கழட்டிட்டியடா? அவ்வளவுதான்ப்பா கழட்டிட்டான்ப்பா. ஆக்சுவலி இது வந்து ஸ்க்ரூ டைப்ல தாங்க இருக்கும். இதுல வந்து நம்ம அதுக்கப்புறம் மேல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் டைப்லயும் இருந்துச்சு. அதை போட்டு இல்லக்கா இதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் தைரியமா போட்டு வந்திருக்கேன். இல்ல நான் எதுக்கும் அக்கா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. கடமை உணர்ச்சியை பார்த்தா நீங்க மிரண்டுருவீங்க. பாருங்க வேலை செய்யறதுக்காகவே வந்து பாருங்க துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க அழுக்கு துணிலாம் இருக்கு. ஸோ மாடல் கூட வந்து பாருங்க குட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அடுத்தது திரும்ப இங்க ஒரு போல்ட் இருக்கு. ஓகே தள்ளிக்கோங்க, நானே திருப்பி பாக்குறேன். இல்ல முடியாதா?
இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி திரும்ப அதுவும் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. டேய் அது இந்த டூலே இல்லடா, அது வேற ஏதோ வித்தியாசமான டூல்டா. நீ எடுத்துக்குடா. ஷப்பா ஒரு ஏர் ஃபில்டர் கழட்டுக்கு இத்தனை நேரமாப்பா. இந்த மாதிரி ஒரு பைக் வந்து செகண்ட்ஸ்ல நான் வாங்கி நான் யாரையும் பார்த்தது இல்லை. ஏன்டா? ஏன்னா இவ்வளவு கம்மி கிலோமீட்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் எல்லாமே பைக் வெளியில உட்கொள்ளலாம் சூப்பரா அட்டகாசமா வச்சிருக்கேன். ஆனா அந்த உள்ளுக்குள்ள மட்டும் எல்லாமே துரு பிடிச்சிருக்கீங்க. ஆனா இல்ல அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல நிப்பாட்டிருப்பாரு, வண்டியை சும்மாவே நிப்பாட்டிருப்பாரு. மேபி இருக்கும் அப்படி. வண்டியில எல்லாம் நிப்பாட்டிருப்பேன். இங்க இருந்து உள்ள இருக்க எல்லா பொருளுமே சின்ன சின்னதா துரு துருவா பிடிச்சிருக்கு. அதனாலதான் இது தட்டி எடுத்தேன். வேற போல்டு தான் போடணும். ஆனால் ஓகே தானே உங்களுக்கு, வேற போல்டு தான் போட்டு ஆகணும். வேற ஒரு போல்ட்டு போட்டுடலாம். தண்ணியில மூழ்கிடுச்சா? தண்ணியில மூழ்கலாம். அந்த இது தண்ணியெல்லாம் உள்ள போய் தான். இல்ல தண்ணியில மூழ்கினா இன்ஜின் எப்படி நல்லா இருக்கும்? ஜம்முன்னு இருக்கு இன்ஜின், அப்படியே தரம் தங்கமா இருக்கீங்க. மாப்ள இன்ஜின்லாம் சூப்பரா. சாவி போடுங்க. ஏய் எப்படிடா? ஆக்சுவலி இப்போ மாப்பிள்ள என்ன சொன்னா, ஏதோ ஆயில் ஏதாவது இறக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னா, சில மெக்கானிக் இருக்காங்க ஆயில் இல்ல எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவாங்க. ஆயில ஃபுல்லா கொட்டிடுவாங்க, ஆயில் ஃபில்டர் கழட்டி வச்சிருவாங்க. அப்போ வண்டி ஒரே ஒரு வாட்டி ஆன் பண்ணி விடுவாங்க. ஏன்னு கேட்டா அப்பதான் சுத்தமா இறங்குமா. எனக்கு கோவம் தான் வரும் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா. அப்படி பண்ணதுல இருந்து ஒரு மெக்கானிக் கடைக்கு நான் போறதே கிடையாது. மாப்பிள்ளைங்க வா ரேவ் பண்ணி பாரு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. ஆக்சுவலி போன வாட்டி நம்ம பைக் டெலிவரிக்கு அஜி மாப்பிள்ள வர முடியல. ஏன்னா அஜி வந்து காரைக்குடியில இருந்தா. ஒரே நிமிஷம் நம்ம பைக்கை பாரு எப்படி இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரே நிமிஷம் சொன்னேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும்போது R3 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி இன்னொரு பைக் சொன்னா TRK 502 அது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நல்ல வேலை நான் காப்பாத்திட்டேன். அந்த பைக் வாங்கவே விடல. 650 கஷ்டப்பட்டு அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு பவரான வண்டி வாங்கணும்னா நான் சஜஸ்ட் பண்ண சூப்பர் பைக் தான் போக மாட்டேன். இதான் சஜஸ்ட். ஒரே நிமிஷம் என்ன சொன்ன இப்போ பட்ஜெட் இந்த வண்டியோட 4.5 லட்சம் ரூபாய். இந்த வண்டி இது போவியா இல்ல 390 போவியா? புதுசு இல்ல புதுசா அதே அது 5 லட்சம் ரூபாய் பக்கம் வந்துருச்சு. அப்புறம் பிராண்ட் கம்பெனிக்காரனா பார்த்து ரேட் கம்மி பண்ண, அதனால இப்போ R3 விலை கம்மியாச்சு. இப்போ கம்மியான ஒன்று லபக்கு நம்ம வாங்கிட்டோம். இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு கேட்குறியா? 2 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் நமக்காக பெஸ்ட்டாக பண்ணி தந்தாங்க. சூப்பர் ரேட்ல. நமக்காக செல்வி மோட்டார்ஸ் தான் நமக்காக பண்ணாங்க. இந்த பைக் எடுத்துட்டு ஜாலியாக மோட்டோ விளாகிங் பண்ணலாமாடா? நான் இன்னும் ஒரு பைக் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மகேஷ் கிட்ட. எனக்கு சொல்றான், நான் கேட்டுக்கேன்டா. தேங்க்யூ. எனக்கு சொல்றான் உனக்கு ஒரு பைக் சொல்லிடுறேன். எனக்கு சொல்லு. ஆனா இப்போ ட்ராக் பர்பஸ் இல்ல, எனக்கு ரோட் பர்பஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பிரச்சனை, அது பயங்கர பைக்குங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த பைக் கிடைக்கிறதே இல்லடா நமக்கு. அது கேட்டு பாரு, இல்லனா புதுசு கூட எடுத்துக்கலாம். EMI போட்டு ஃபைனலி இது பண்ணிட்டோம். நான் கழட்டிட்டோம். அப்பா சாமி உண்மையா சத்தியமா முடியலங்க. பயங்கரமா துருப்பிடிச்சு போயிடுச்சுங்க. திரும்பவே மாட்டேங்கிறானுங்க. அடி தட்டானுங்க இவனுங்க ஏதோ ஆணி அடிக்கிற மாதிரி. டாப் டாப் டாப்ன்ட்டு தட்டுறது எல்லாம் வேற மாதிரி கேக்குது. இல்ல டப் டப்னு வராது, டப் டப்னு இதுதான் வரும். உண்மையாவே இந்த டூல் தானாடா? ஆமா. நான் ஸ்க்ரூ டிரைவருக்கு என்ன போடுவீங்க? ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே இல்லடா. அந்த LNKல ஒரு டைப் வரும்ல, அலன் கீ இல்லனா அந்த மாதிரி இருக்குது. அப்படி துரு பிடிச்ச நிலைமையில இருக்குது. நாங்க என்ன பண்ண முடியும்? கையிலேயே கழட்டிட்டீங்களா? ஆமா சூப்பர். வெள்ளியங்காட்டுக்காரனுக்கு கையே வீச்சு விரலே அருவாடா. வெள்ளியங்காட்டுக்காரன்டா இது. வெள்ளியங்காட்டுக்காரனுக்கே தெரியும். இந்த போல்ட் வந்து நான் தொடவே இல்லை இது வரைக்கும். ஆனா அந்த போல்ட்டோட நிலைமையா என்னடா ஸ்டார்னு இருக்கும்டா. இந்த ஸ்டார் ஸ்க்ரூ இது போயிருச்சுடா. கவலைக்கிடமா இருக்குது. இந்த ஸ்க்ரூ எந்த மெக்கானிக்காலையும் கழட்ட முடியாது. நம்ம இத போட்டு அடிச்சு தான் எடுக்க முடியும். டேய் one next please. ஓகே கதை போய் போலாம் மேபி. அதனால ஏதோ பண்ணி இல்ல சூப்பர் சினேத்துக்கு போயிருக்காரு. ஆமா ஆமா வாசனா வெற்றி வாங்க. வெற்றியா? நான் தான் கொஞ்சம் தூங்குங்கப்பா. ரைட்டா தான தூங்குங்க. ஓகேடா. சரி பார்ட்டி பேப்பர்ஸும் வந்திருக்குடா. பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க. இல்ல நம்ம தான் கொண்டாடணும். ஆனா அது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? அப்படியே பின்னாடி நோக்கி எங்கடா முதல்ல உன் மைக்கு ஏன்டா சும்மா கொடுத்துருக்க? பின்னாடி நோக்கி இப்ப போக போறோம். மேக்ஸ்ல மாப்ள ஏர் ஃபில்டர் இங்க பாரு. ஏர் ஃபில்டர்ல பார்ட்டி பேப்பர்ஸ் சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணி தொடவே கூடாது. என்னது இத சர்வீஸ் பண்ணி உங்களை தொடாதீங்க நாங்க. நீ ஏன் தொட்ட? போய் அப்படியே மாட்டி அப்படிலாம் ஓட்டக்கூடாது. புதுசு போட போறோம். ஆக்சுவலி இதையே வந்து இப்ப க்ளீன் பண்ணி ஓட்டலாம். நல்லா தான் இருக்கு. ஆனா நீ புதுசு ஏண்டா இதையே ஜம்முன்னு க்ளீன் பண்ணி போடலாம்லடா. இதானா இந்த இப்ப ஆயில் மேல ஏறிடுச்சு. அதனால நம்மளால இது வந்து புதுசா மெக்கானிக்டா அவனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இதையும் வாய்ப்பே இல்ல. ஆயில் மேல எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. இல்லக்கா நான் ஆல்ரெடி புதுசு வாங்கி வச்சிருக்கேன். ஆயில் ஆயிலோட கை வச்சிருக்கியா? இதனால தான் ஆக்சிஜன் தொட கூட விட மாட்டேன். பாருங்க ஹீரோ ஆயிட்டான்.
ஆயில் பட்டு படுதா இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், நம்மகிட்ட கையில காசே இல்ல அப்படிங்கிற நிலைமையில ஒரு டிப்ஸ் இது பண்ணி ஓட்டலாம்ல. ஓட்டலாம். அதுதான் நான் கேக்குறேன். காசு இருந்தா மாத்த போறோம். அதாவதுங்க இப்படி இருந்த ஏர் ஃபில்டர் இப்படி ஆயிருக்கு. பா எவ்வளவு டிஃபரெண்ட் பாத்தியாப்பா. அதுல இந்த 2 பட்டை அது எப்படிடா? அதான் எனக்கு எப்படி ப்ரீத் பண்ணிருக்கு? ஆச்சரியமா இருக்கே. இது மழை வந்தாலும் உள்ள எல்லாம் வந்து கொட்டுமோ? இது எனக்கே இது தெரியலங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது இந்த மாதிரி. சரி, இது இப்படிதான் போடணும் ஏதாவது இருக்கா? அப்படியும் உண்டு. எப்படி இந்த லைட்டா டாட் வச்சிருக்காங்க பாரு. இந்த இதுல அவங்களே டாட் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். என்னன்னா இந்த இடத்துல வந்து அதோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. எப்பவுமே என்ன போட்டிருக்காங்க? இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் நம்ம வந்து வெளியில இருக்கணும், இது வந்து உள்ள போகணும். ஓகே, இந்த சிம்பிள் இருக்கலாம். இந்த இது வந்து சில இதுல வந்து இந்த இடத்துல பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் வேணா போட்டுக்கலாம் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்க பாரு, எல்லாமே ஒரே பக்கம் ஒரே மத்தாண்டா இருக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட்ல இருக்க மாதிரியே தானே இதுலயும். செயின் ஸ்ப்ராக்கெட்ல எப்படின்னா அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்ல வந்து ஒரு நம்பர் மானிக்கு இருக்கும். அந்த நம்பர் எங்க நம்பர் பார்த்த மாதிரி போடணுமா? ஓகே, இப்படி மேல பார்த்து போடணுமா? இது ஒரு டைம் ஊதிக்கலாமா? மேல தொடச்சிக்கலாம் துணி. ஒரு டைம் ஊதிக்கலாம்ல. ஊதிக்கலாம். இது மட்டும் கழட்டி மாட்டினாலே முடிஞ்சா வேலை. அவ்வளவுதாங்க. ஏர் ஃபில்டர் வேலை முடிஞ்சு. இதுக்கான நம்ம இப்போ போய் போல்ட் மட்டும் எடுத்துட்டு வரேன். கீழே போயிட்டு நம்ம செட்ல போய் வேலையா இது மட்டும் தான் வந்துச்சா? இது ஒரு வேலை. அப்புறம் ஆயில் ஃபில்டர் மாத்தினா வேலை முடிஞ்சு. இதுதான் அந்த போல்ட். அந்த போல்ட்டுக்கும் இந்த போல்ட்டுக்கும் நீ அது இல்ல இது 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 இங்க பாருங்களேன், பாருங்க இந்த 2 போல்ட்டுக்கு வித்தியாசத்தை. இவர் கோல்டு மணி இருக்கிறாரு, அவரை பாருங்க துரு பிடிச்ச மணி இருக்கிறாரு. இப்போ என் மைண்ட்ல என்ன இருக்குன்னாடா, இப்போ எப்படி ஏர் ஃபில்டருக்குள்ள வந்து அந்த பாப்பர்ஸ் போச்சு? ஒருவேளை நீங்க டெலிவரி எடுக்கும் போது போயிருக்குமா? அட டெலிவரி இதுல என்னடா கேள்வி? டெலிவரி எடுக்கும் போது தான் போயிருக்கு. ஆனா அப்படி போக கூடாது இல்லடா. அது எப்படி போயிருக்கும்னா இங்க வந்து காத்து இழுக்கும்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுல போயிருக்குமா? காத்து இழுக்கும் தானா. தூக்குங்க. ஐயோ காணாம போயிடுச்சுடா நட்டு. ஐயோ வந்துருச்சு. காணாம போகுது நட்டு. கூடிய சீக்கிரமா மெக்கானிக் ஆக போறாரு அண்ணா. ரொம்ப ஆசைடா எனக்கு. அண்ணா இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. R3 எல்லாம் கழட்டி மாட்டுறது. ஆமா, அதே நம்ம பண்றோம்னா மாஸ் தானா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. எனக்கு இந்த நைக்கு பூமால இந்த பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுக்கிட்டு ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு அந்த ஒரு லோவான லைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே வண்டியை வேலை செய்யணும்னு ஆசை. அப்படி செஞ்சு ஒரு ரீல்ஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இந்த மாதிரி இடத்துல இது மேக்னெட் வச்சுக்கணும். இது ஒட்ட வச்சுட்டு நம்ம பாட்டுக்குள்ள தள்ளிட்டு போகலாம். இருக்கு. நம்ம ரொம்ப டைட் பண்ண வேணாம். அடுத்த வாட்டி கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓரளவுக்கு டைட் பண்ணா போதும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏர் ஃபில்டர் கழட்டும் போது ரொம்ப 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 ஈஸியா. அவ்வளவுதான். இங்க பாருங்க, கழட்டினா இப்போ கழட்டி பார்த்தா ஈஸியா கழட்ட முடிஞ்சு. ஏர் ஃபில்டர் வேலை முடிஞ்சு. ஆயில் ஃபில்டர் ஓபன் பண்ணும். இந்த பார்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? எங்கப்பா இந்த இடம் இருக்கலாம். ஆமா, இதுதான் நம்மளோட ஆயில் ட்ரைனர். ஓகே, இதுதான் வந்து ஆயில் ட்ரைனர். ஆமாங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடம் தான் ஆயில் ட்ரையருங்க. இதுக்கு மேல இருக்கிறது, அதுக்கு மேல கரெக்டா இதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயில் ஃபில்டர். ஓகே, இந்த இடம் டிடிஎஃப் எனக்கு தெரிஞ்சு R3 பொறுத்த அளவுக்கு 2.2 லிட்டர்ஸ்ல இருந்து 2.7 லிட்டர்ஸ் வரைக்கும் ஊத்தலாம். டேய் எவ்வளோட ஊத்தணும்? 2.5. 2.5யா? ஆமா, 12 நான் அது கழட்றேன். 12 நான் 12 இருக்கா? ஓ, எங்க இருக்குது? டேய் என்னடா இது? ஸ்லிப் மட்டும் ஆயிரக்கூடாது. மேல 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 ஸ்பேனரே வலிதா? ஊதிக்கலாம். மாட்டிக்கிச்சுப்பா. விட்டுருங்க. இந்தாங்க கழட்டுங்க. இப்போ என்னப்பா, எல்லா வண்டிக்கும் இந்த அளவுக்கு தான் டைட்டா இருக்குமா? ஆமா, எல்லா வண்டிக்குமே டைட்டா தான் இருக்கு. வண்டி இது ஸ்பேனர். ஆமாடா. எல்லா வண்டிக்கும் இப்படி டைட்டா இருக்குமா இல்ல நம்ம வண்டிக்கு ரொம்ப டைட்டா இருக்கா? இல்ல எல்லா வண்டியிலுமே அது டைட்டா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி தான் பண்ணணும். ஏதாவது ஸ்லிப் பண்ணிடுறாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பிட். ஓகே, பிட் போட்டு நம்ம இப்போ கழட்ட போறோம். ஈஸி தான். இந்தேனா இத வச்சு கழட்டலாம். இத ஓபன் பண்ணு. இவனுங்கள பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வருது. மேல மேல தூங்க ஸ்லிப்பா பண்ணிடுறாங்கன்னா கலர்றானுங்களா? வந்துச்சு. இல்லடா வந்துச்சு. என்னன்னா வரானுங்களா? இன்னும் வரல. சவுண்ட் மட்டும் வருது, வர மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வருது. ஆனா வர மாட்டேங்குதுடா. அங்கிட்ட வாங்க. வண்டி நகர்றானுங்கடா. ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னா 9 மணிக்கு நான் வெளியே போகணும். அதுக்கப்புறம் நான் எப்படி vlog எடுக்கிறது? திரும்பவும் என்னோட பணிக்கு தான் வரப்போறேன். எல்லாம் ஸ்லிப் ஆக்கி விட்டேன். டேய் அங்க தட்டுறீங்களேடா, அங்க தட்டவே கூடாதுடா. என் வண்டியில தட்டி தானே திறந்தானுங்க. அதை எங்க சர்வீஸ் பண்ண? ஷோரூம்லண்ணே.
ஓ நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல எப்போ சர்வீஸ் பண்ண? லாஸ்ட் சர்வீஸ் டிடிஎஃப் பிட் ஷாப்ல தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தெரியாம பண்ணிட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீ உனக்கு ஃப்ரீ சர்வீஸ்ல எங்க கிடைக்கோ அங்கதான் பண்ணோம். என்னடா இது இப்படி டைட் ஆகி நிக்குது, கடுப்பா இருக்குடா. நான் வண்டியை வெயிட்லெஸ் ஆக்க போறேன்டா. ஆனா வெயிட்லெஸ் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், எக்ஸாஸ்டே மொத்தமா கழட்டி போடணும். ஆனா எனக்கு எக்ஸாஸ்ட் கழட்டி போட மனசு இல்ல. ரொம்ப சைலண்டா இருக்கு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு எப்படி தெரியுமா ஆர்த்தியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கும் தெரியும்ல, ரொம்ப அரகண்டா இருக்கும். எனக்கு அந்த அரகண்டன்ஸ் வேணாம், எனக்கு ஸ்வீட்னஸ் தான் வேணும். சூப்பர் பைக்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக நம்ம போட்டுப்போம். இந்த வண்டி ஒரு மாதிரி சைலண்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனா வெயிட்லெஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாஸ்ட்டை கழட்டி போடணும். பேட்டரியே வேற பேட்டரி மாற்றணும், லித்தியம் அந்த மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிறது, அப்புறம் இந்த ஃபுட் பிக்ஸு சும்மா இருக்கிறது எல்லாம் கழட்டி போடணும். அப்பதான் வெயிட்லெஸ் ஆகும் நமக்கு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்துட்டிங்கன்னா தட்டியே நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை திருப்பி கழட்ட போகிறோம். எங்கடா அப்படிதான் திருப்புங்க. இன்னத்துக்கு ஆயில் கொட்டணுமேடா. நீங்க திருப்பிட்டே இருங்க. டேய் எங்கடா ஆயில் திருப்பிட்டே இருங்க. வரும் புடுங்களுக்கு அப்புறம் தான் வரும். கண்டிப்பா ஆவாடாதாங்க. தண்ணி நேரா வருது. ஏய் ஆயில் சூப்பரா இருக்குடா. உண்மையில புது ஆயில், இது பேர் புது ஆயில்டா. வண்டி எடுத்து 2 நாள் இருக்குமா, அப்படியே அவங்க வந்து கொடுக்கும்போது நல்ல ஆயில் தான் ஊத்தி தருவாங்க. 2 ஐயோ. நாள் ஆனா அதோட ஏர் ஃபில்டர் பாருங்க தங்கமா இருக்குங்க. ஏங்க தங்கமா இருக்குடா, தங்கமா இருக்கு. கலர்ல இருக்கு ஆயில். சூப்பரா புது ஆயில போய் எடுத்து ஊத்தி சந்தோஷமா இருங்க நீங்க. கொடுங்க. அத்தர எடுத்துக்கோங்க. விக்கி ஊத்தி விடா. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு ஆயில், வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கூட எடுத்துக்கோங்க சந்தோஷமா. யூஸ் பண்ணலாம்டா, நல்லா இருக்கு ஆயில். புது ஆயிலுங்க பாருங்க. நான் என்ன கேட்டேன்னு கேளுங்களா விக்கி கிட்ட. அண்ணன் இப்பதான் பைக்கை வாங்கியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க. திரும்ப எதுக்கு சர்வீஸ் பண்றோம்னு நினைச்சேன். ஆனா அதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு சொன்னாங்க, ஆனா ஏர் ஃபில்டர் நல்லா இல்ல. இப்போ நம்ம திரும்ப புதுசு பண்ணிருக்கோம். இங்க பாரு. ஏய் இந்த பார்ட்டி பேப்பர்ஸ் வந்துச்சுடா இதுல. மறந்துட்டேன்டா நானு. இது எப்படி பிரீத் ஆச்சு, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கேடா. 50 மேல ஓட்டவே இல்ல நான் இந்த வண்டியை. ஆயில் ஃபில்டர் எல்லாம் இப்போ கழட்ட போறோம். கழட்டு. கிராக்ஸ்ல ஆயில் மாத்திட்ட பத்தியா, பாரு ஆயிலா மாத்திட்ட போயிரு. ஒரிஜினல் கிராக்ஸ் ஆடா இது. இல்ல நான் உனக்கு வந்து இது கழட்டா. ஏய் இது என்னடா டூல்? ஓ இதுதான் நீங்க அப்ப சொன்ன டூல். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இதுல டைட் பண்ணி அப்படியே மேல திரும்ப போறீங்க. ஓ ஓகே. ஏய் வண்டி சாவி ஆஃப் பண்ணுங்கடா. வண்டி எடுத்து வச்சிடலாம்டா. நான் எடுத்து ஆரோ கூலர்ல ஆன் பண்ணிட போறானுங்க. அவ்வளவுதான் கழட்டியாச்சு. வாவ். இந்த வாட்டி நான் இப்போ கழட்டுறேன். குடு. ஆனா இதுல இந்த அந்த கிரிப்ல தான் இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சு. சீல் டைட் பண்ணிடுவோம். எப்படி டைட் பண்ணோம்? இழுக்கணுமா? அந்த ரப்பர் கீழ வரைக்கும் இழுத்துட்டு இழுக்கலையே வர ஆஹா அப்படியே டைட் நம்ம கை பவர் கொடுக்கணும். அவ்வளவுதான். அங்கேயும் ஆயில் கொட்டுது பாரு. ஆயில் அது ஃபுல். நல்ல வேலை ட்ரெஸ்ல கொட்டல. ஐயோ தங்கமா இருக்குடா ஆயில். தேங்க்ஸ் டு செல்வி மோட்டார்ஸ். ஆயில் அஜி இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே எவ்வளவோ ஆயில் மாத்திருக்கேன் தலை. அதாவது பக்கத்துல நின்று பார்த்து மாத்திருக்கேன். இப்படி ஒரு தங்கமான ஆயில பார்த்ததே இல்லை. நல்ல ஆயில ஊத்திட்டு டேய் இல்லடா, சப்போஸ் ஆயில் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன்? கம்மியான லெவல்ல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஆயில் செக்அப் பண்ணலாம். பட் ஈவன் தோ நம்ம அது எப்பவுமே மாத்துறது தான் பெஸ்ட். நான் ஒண்ணு கேட்கறேன்டா, இந்த ஆயில் மாத்திர செலவு எவ்வளவு ஆகும்? ஆயில் இந்த மொத்த சர்வீஸ் 2000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருமா? இல்லாம சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? 30,000 ரூபாய் செலவு. 30,000 ரூபாவா? மீதி 60,000 ரூபாய். அது மறுபடியும் செய்யவும் ஆகாது. இதை கொட்டுது பாருங்க. இப்போ வண்டி நேரா நிப்பாட்டினோடனே கொஞ்சம் கொட்டுது பாருங்க. இங்க பாருங்க, நேரா நிப்பாட்டினோடனே கொஞ்சம் கொட்டுது பாருங்க. ஆக்சுவலி வந்து டிடிஎஃப் இன்ஜின் ஃபிளஷ் இந்த மாதிரிலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிடிஎஃப் ஷாப்ல இருக்கு. எல்லாமே நீங்க போட்டு பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாருங்க எங்களுக்கு வேகமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல. எல்லாத்தையும் மாட்டிட்டு இப்போ வந்து பாருங்க அப்படியே நம்ம இது பண்ண வேண்டியதான். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில லோட் பண்ணி, அதாவது நம்மளோட ஆயில் ஃபில்டர்ல கொஞ்சம் ஆயில் ஊத்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க மாட்டிட்டோம். கையிலேயே டைட் பண்ணோம். இது பண்ணனும். இப்போ நம்ம டைட் சாரி நான் வந்து பாத்தீங்கன்னா டூல்லயே தான் டைட் பண்ண போறேன். சோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா தெரியுமேக்கா. இது ஆயில் ஃபில்டர் க்ளீன் பண்றதுக்கு தானே. தெரியாதுக்கா. டேய் இது எப்படிடா மாட்டுறது? வர மாட்டீங்கடா. எப்பவுமேங்க இந்த ஆயில் வந்து எங்கெல்லாம் வந்து பண்ணா உங்களுக்கு லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அங்கெல்லாம் வந்து பண்ணா நல்லா டைட்டா போடணும். சொட்டு சொட்டா போய் அப்புறம் எல்லா ஆயிலும் போயிடும். ஃபுல் டைட். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணேன் எனக்காக. அவ்வளவுதானா? டைட்னா ஃபுல் டைட்னா நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே கொண்டு வந்துட்டேன். ஓகே இங்க கொஞ்சம் டைட் பண்ணதுக்காக. ஆயில் ஃபில்டர் வந்து பாருங்க ஜம்முன்னு தாங்க இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா இந்த பக்கம் பாருங்க நெளிஞ்சு. எப்படி இப்படி நெளிஞ்சதுன்னு தான் தெரியல. ஸ்பீட் பிரேக்கர்ல தான் முட்டிருப்பாங்களோ, பயங்கரமான ஸ்பீட் பிரேக்கர்ல. ஓ அந்த ஆயில் லெவல்ல எல்லாம் கொடுக்கல போலப்பா. இதுவே V3 நம்ம V4க்குனா அதோட அளக்குறதுக்கு சென்சிட்டிவ் அளக்குறதுக்கு வந்து ஒரு குச்சி மணி வச்சு அதில் அளக்குறது வச்சிருப்பாங்க. லைட்டாக மேலே தூக்கணும். அப்படி இல்லைன்னா இதுலேயே நம்ம ஊற்றுறோம். இரு எப்படி இதை ஊற்றவே முடியலடா. அப்படி இல்லைன்னா நம்ம இதை வச்சு இப்படி ஊற்றிக்கலாம். பிரச்சனை இல்லை. எப்படி இதில் ஊற்ற போகிறேன்? லைட்டாக சாச்சி. வேணாம். அட்டை ஏதாச்சும் வச்சு ஊற்றலாமா? வாங்க நான் அப்படியே வண்டியை கொஞ்சம் சாய்க்கிறேன், நீங்கள் எடுத்து ஊற்றிடுங்க. ஓகேவா? இப்போ அதை வச்சே ஊற்றலாம்டா. அதை வச்சே ஊற்றுறா. இப்போ ஓகேவா? ஓகே.
இன்னொரு 6 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மாற்ற தேவையில்லைங்க. ஆக்சுவலி 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஓடணும். இப்போ R15 V3 எல்லாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். நான்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2850 2700 2900 வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிடுவேன். இப்போ வந்து நம்ம R3 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரில. பட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல அந்த கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ நம்மளாம் வெளியே போகிறது இல்லை பைக்கெலாம் எடுத்துகிட்டு. அதனால ஆனால் ரேஸ் ட்ராக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பசங்க மட்டும் எப்போவாது கேட்டாங்கன்னா தருவேன் நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாமே ரேஸ் ட்ரெக்குக்காக வந்து பண்ண மாடிஃபை பண்ணக்கப்புறம் அதுவும் தர மாட்டோம். ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து பண்ணால் அந்த கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண முடியாது. இருந்தாலுமே 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அது பழைய ஆயில் ஆகிடும். அதனால கண்டிப்பாக வந்து பண்ணால் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றியே ஆகணும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஊற்றின ஆயில் வந்து இதை விட குவாலிட்டியான ஆயில்ரா. நம்ம இப்போ ஊற்றுறது வந்து மினரல் ஆயில், அது வந்து சிந்தட்டிக் ஆயில் தானே. என்ன பொறுத்தளவு வந்து எந்த ஆயில் ஊற்றினாலுமே இன்ஜினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சுவலி வந்து ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு லூப்ரிகன்ட்கானங்க. ஸோ வந்து ஃபிக்ஷன், அதாவதுங்க உறைவு மற்றும் தேய்மானம் அப்படிம்பாங்க. இன்ஜின்குள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ உறைவு நடக்கும், அவ்வளோ தேய்மானம் நடக்கும். ஆயில் ஊற்றுறதுனால வந்து பார்த்தா வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். ஸோ ஆயில் ஊற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறைவும் அந்த தேய்மானமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 95% 99% வந்து பார்த்தா கம்மியாகும். அப்போ ஆயில் இல்லைன்னா இப்போ என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்க, இன்ஜின் சீஸ் ஆகி போயிடும். ஆனால் நீங்கள் ஆயிலே இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி செம்ம பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான், கொஞ்சம் நேரத்துக்கு எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்கன்னு இருக்கு, எவ்வளோ நாள் ஓட்டுறீங்கன்னு இருக்கு. கொஞ்சம் தூரமாக தான் ஓட்டுறீங்கன்னா அந்த கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5 நாள் ஓட்டுவீங்களா, நல்லா இருக்கும் பிக்கப்பு. ஆமா, அப்படியே அம்மையா இருக்கும். என்னடா இது நம்ம பைக்கா, போற ஸ்பீடு விட இன்னும் ஜாஸ்தியா போகும். ஏன்னா அது ராவா இருக்கு, எந்த ஒரு ஆயிலுமே இல்ல, சும்மா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே பவர் டிராப் ஆகும், அநியாயத்துக்கு டிராப் ஆகும். அப்புறம் ஒரு டைம் கிராங்க் ஷாஃப்ட் ஜாம் ஆகி டமார்னு நின்றும், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், மாட்டிடுப்பா. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க, ஆயில் மாத்தியாச்சுங்க. இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பூட்டியாச்சு பூட்டிட்டோம், எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட்லயே வந்து பண்ணா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரணும், ஏன்னா புதுசு மாத்திருக்கிறதுனால. இப்போ வேற ஏதோ ஒன்று சவுண்ட் வர மாதிரி. ஏர் ஃபில்டர் ரொம்ப சவுண்ட் வருதுடா, நம்ம தப்பா வச்சிட்டோம் போல. கரெக்டாக தான் வச்சிருக்கோம். இல்ல அது என்ன ஏர் ஃபில்டர் இவ்வளவு சவுண்ட் வருது? நம்ம இப்போ ஓப்பன் வச்சிருக்கிறோம்னா உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் நம்ம இப்போ வச்சிருக்கிறோம். இதுவே பூட்டுங்க, எல்லாத்தையும் இந்த இடத்துல கை வைங்க. ஏர் ஃபில்டர் ரொம்ப அதிகமா சவுண்ட் வருது. இல்ல அது சரியா லாக் ஆகி உட்காரல, நான் வைக்கும் போது சரியா லாக் ஆகி உட்காரல. இப்படி இல்லைனா இந்த இடத்து இப்போ V3 V4 எதுலனாலும் இப்படி ஓப்பன்ல விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு சவுண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு இது தெரியுது பாத்தீங்க. சரி, என் ஆசைக்காக வந்து இது ஒரு டைம் ஓபன் பண்ணி கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோ. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட R3க்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பைக்குக்கு வந்து பண்ணா நம்மளே ஆயில் சர்வீஸ் பண்றது பயங்கர ஹாப்பியான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எல்லாமே சில விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. பாருங்களேன், இந்த ஏர் ஃபில்டர் சவுண்ட்லாம் கடன்னு வர்ற மாதிரி இருக்கு. ஃபைனலி நான் வந்து ஒரு R3 சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா பண்ணி முடிப்பேன், அதே மாதிரி பண்ணி முடிச்சேன். அதுல எவ்வளவு போல்ட் என்ன ஆனாலுமே பண்ணி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்க, ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டாடா பை பை, டேக் கேர். வேகம் போட சொல்லுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டே இருக்காதீங்க. பை டிடிஎஃப், பை, லவ் யூ கோஸ் டிடிஎஃப் so much.